வெல்கம் டு மை தைராய்டு எபிசோட் 2. இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறது ஹேர் ஃபால். ஜென்ரலாவே விமென்ஸ்க்கு ஹேர் ஃபால் இருக்கும். பட் தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு நிறையவே இருக்கும் ஹேர் ஃபால். முக்கியமா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி ஹேர் ரொம்ப கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் சென்டர்லயும் ஹேர் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த வீடியோல நான் காட்டுற ஹேர் ஃபால்லாம் ரொம்பவே கம்மி. 4 months பேக் என்னோட ஹேர் ஃபால் எப்படி இருக்குன்னா, வேறா முடி வரும். வீட்ல எங்க பார்த்தாலும் என்னோட முடியா தான் இருக்கும். ஃப்ரண்ட் ஹெட்லலாம் எனக்கு வந்து முடியே இருக்காது. நான் முன்னாடி வச்சு அப்படியே வாரி மறைச்ச மாதிரி இருக்கும். இப்பதான் குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் வருது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 monthலயே எனக்கு அப்படியே ஃபுல் ஆயிடும். அந்த அளவுக்கு எனக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சு. முன்னைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல. பட் இன்னமும் நான் நிறைய ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் இதுதான் 2 காமனான தைராய்டு. இது இல்லாம ஆட்டோஇம்யூன் தைராய்டு டிசார்டர்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பெரிய சிலபஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹைப்போ அண்ட் ஹைப்பர். உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னா உங்களோட ஹேர் growth ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஹேர் ரொம்ப ட்ரையா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் எண்ணெய் வச்சாலும் 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க மண்டையில எண்ணெயே வைக்காத மாதிரி தான் இருக்கும். அதே ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தா உங்களோட ஹேர் வளர்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் கொட்டிடும். ஆல் ஓவர் த ஸ்கேல்ப்பும் ஹேர் ஃபால் இருக்கும். மொத்தத்துல 2 தைராய்ட்லயுமே ஹேர் ஃபால் இருக்கும். முடி ரொம்ப வீக் அண்ட் தின்னா இருக்கும். கையில பிடிச்சி இழுத்தாலே முடி கையோட வர்ற அளவுக்கு தான் முடியெல்லாம் இருக்கும். இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நீங்க 6 months கரெக்டா நியூட்ரிஷன், டயட்டு, யோகா, எக்ஸசைஸ்ன்னு ஃபாலோ பண்ணி ஒழுங்கா டேப்லெட்லாம் எடுத்து உங்களோட தைராய்டு லெவல்ல கரெக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய ஹேர் ஃபாலை கண்டிப்பா கம்மி பண்ணலாம். தைராய்டுக்கும் ஹேர் ஃபால்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். பொதுவாகவே 90% ஆஃப் ஹேர் வந்து growth ஃபேஸ்ல தான் இருக்கும். மீதி 10% ஆஃப் ஹேர் தான் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும். இந்த ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்க ஹேர் 2 to 3 months கழிச்சு நம்ம மண்டையில இருந்து கீழே விழுந்துரும். பட் தைராய்டு கம்மியாவோ இல்ல அதிகமாவோ இருக்கிற நமக்கு 50% ஆஃப் ஹேர் தான் growth ஃபேஸ்ல இருக்கும். மீதி 50% ஆஃப் ஹேர் எப்பவுமே ரெஸ்டிங் ஃபேஸ்லயே இருக்கும். 2 to 3 monthsல கீழே விழுந்துரும். அதனாலதான் தைராய்டு இருக்க நமக்கு திடீர்னு பஞ்ச் ஆஃப் ஹேர்ஸ்லாம் நம்ம மண்டையில இருந்து கீழே விழுற மாதிரியும் ஓவரா ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரியும் உணர்றோம். அப்போ உடனே டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா டாக்டர் தைராய்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்ல ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லி டேப்லெட்டை மாத்தி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் போன முடி போகட்டுங்க. இனிமே ஒழுங்கா நட்ஸ், பயிர் வகைகள், நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிட்டு யோகா, எக்ஸசைஸ் பண்ணி முக்கியமா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். தைராய்டு இருக்கிறவங்க ஈஸியா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை உங்க வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எனக்கும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டில் பிரெக்னன்சி எனக்கு வந்து தைராய்டு பத்தின அவேர்னஸ் சரியா கிடையாது. இதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியும் கிடையாது. பட் இப்போ நான் கத்துக்கிட்டேன், அதனால நான் ட்ரை பண்றேன். நீங்களும் தைராய்டு பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தைராய்டு வேல்யூஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் ஃபர்தரா நிறைய தைராய்டு எபிசோட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுவேன். ஸோ மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.